சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் கடல் சீற்றம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த கடல் சீற்றம் எதனால் உருவாக்கப்பட்டது? தற்பொழுது இந்த வீடுகளுடைய நிலைமை என்ன? விவரங்கள். வணக்கம் அருண்குமார். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் கடல் சீற்றம் காரணமாக வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. தற்போது 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. பட்டினப்பாக்கத்தில் உள்ள சீனிவாசபுரம் கடலோரமாக 200க்கும் மேற்பட்ட மீனவ குடியிருப்புகள் உள்ளன. கடல் சீற்றம் காரணமாக ஏற்படும் கடல் அலைகளால் இந்த வீடுகள் சேதமடைவது வாடிக்கையாகவே உள்ளது. மேலும் பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் கடல் சீற்றத்தின் தாக்கம் அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இருப்பினும் வீடுகளில் இருந்த பொருட்களும் நாசமடைந்துள்ளன. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கடல் சீற்றமானது வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. முக்கியமாக அவருடைய பொருட்களையும் வீடுகளையும் இழந்து வருகின்றனர். 3 நாட்களுக்கு முன்பு வீடுகளில் இருந்து 50 அடி தூரத்திற்கு அப்பால் கடல் தண்ணீர் இருந்ததாகவும், தற்போது வீடுகள் அருகிலே தண்ணீர் வந்துள்ளது. தற்போது அங்குள்ள மீனவர்கள் கடல் நீர் உள்ளே வராத வண்ணம் இருக்க மணல் மூட்டைகளை அடுக்கி வருகின்றனர். தற்போது கடல் சீற்றம் மிக அதிக அளவில் காணப்படுகின்றன. இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு அச்சத்துடனே இருந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.